அனைவருக்கும் வணக்கம். கேஃபிடிஏ தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் நான் என்ன பேச போறேன்னா, இந்த மணி பேக் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது நீங்க சந்தையில பாக்குறீங்க. சேவிங்ஸ் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் கூட சொல்லுவாங்க. இதனுடைய பலன்கள் என்ன, பெனிஃபிட் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் டர்ம் இன்சூரன்ஸ் பத்தி, ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி தனியா நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்க பார்க்கலாம். இதுல நான் ஸ்பெசிஃபிக்கா இதோடைய அட்வான்டேஜை பத்தி சொல்ல போறேன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு நான் சொல்ல போறேன். ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி எடுத்துக்கோங்களேன். ஒரு தனிநபர் இருக்கார். அவருக்கு 25 வயசு ஆகுது. வேலைக்கு சேர்ந்து ஒரு 3 வருஷம் ஆயிருக்கு அப்படின்றப்போ பாத்தீங்கன்னா, அவர் கையில ஏற்கனவே ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டிட்டு இருக்கிறாரு, டர்ம் இன்சூரன்ஸ் வாங்கிட்டாரு, ரெண்டுமே கட்டிட்டு போறாரு பிரீமியம் அப்படின்றப்போ 25வது வருஷத்துக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மணி பேக் பிளானையும் பேரலா வாங்குறாரு. ஸோ இந்த 3 பிளானுக்கும் இன்சூரன்ஸ் பிளான்ஸுக்கும் அவங்களுடைய கையில இருக்கக்கூடிய அவங்களுடைய வருமானம் என்ன இருக்கோ, சேலரி என்ன இருக்கோ, அந்த சேலரியை மையமா வச்சுதான் அதுக்கு பிரீமியம் தொகை கட்டிட்டே போறாரு. 23 வயசுலேயே ஹெல்த் அண்ட் டர்ம் இன்சூரன்ஸ் ரெண்டுமே வாங்கிட்டார், அல்லது இப்போதான் வாங்க போறாரு 25 வயசுக்குனாலே கூட இந்த பிரீமியம் ஹெல்த் அண்ட் டர்ம் இன்சூரன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பிரீமியம் தொகை அப்படின்றது அது லாக் ஆயிடும். அது லாக் ஆயிடும்னா அவங்களுக்கு 70 வயசானாலும் அதே பிரீமியம் தான், 40 வயசானாலும் அதே பிரீமியம் தான், 30 வயசானாலும் அதே சேம் பிரீமியம் தான் கட்டுற மாதிரி வரும்ன்ற ஒரு விஷயம். சரிங்க, இப்போ மணி பேக் பிளான் வாங்குறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் மணி பேக்கை மட்டும் வாங்கியிருப்பாங்க, இந்த 2 இன்சூரன்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் ஹெல்த் மட்டும் வாங்கியிருப்பாங்க, டர்ம் மணி பேக் வேணாம்வாங்க. 3ம் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றது உங்களோட குடும்பத்தை பாதுகாப்பு பண்ணுறதுக்காக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்கேஸ் நீங்க நிறைய லயபிலிட்டிஸ் கடனாளியா இருக்கிறீங்க அப்படின்னா, கடன் கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்க ஏதாவது ஒரு வேலை தவறிட்டீங்கன்னா வரக்கூடிய தொகை, டர்ம் இன்சூரன்ஸ்ல கவர் என்ன தொகை இருக்கோ, 1 கோடியோ 2 கோடியோ 5 கோடியோ, அந்த தொகை உங்க குடும்பத்துக்கு நாமினிக்கு போகும். அவங்க அந்த பணத்துல இருக்கக்கூடிய அந்த கடன்கள் எல்லாம் தீர்த்து மிச்ச பணத்தை அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ் பண்றதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் அந்த டர்ம் இன்சூரன்ஸோடைய விளக்கம். இதுல கட்டக்கூடிய பிரீமியம் திருப்பி நம்மளுக்கு கிடைக்காது. இது பிரீமியம் லாக் ஆயிருக்கும். சின்ன வயசுல நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதே பிரீமியம் தான் நீங்க கட்டிட்டே போகணும். அது உங்களுடைய இன்சூரன்ஸோடைய கவர் எவ்வளவு வரைக்கும் இருக்கோ அவ்வளவு வரைக்கும். அதாவது இன்சூரன்ஸோடைய டர்ம் டியூரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், பாலிசி டர்ம். அது சிலது 60 வருஷத்துக்கு டர்ம் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, சிலது 75 வயசு வரைக்கும் கொடுப்பாங்க, சில பாலிசிஸ் பாத்தீங்கன்னா 100 வருஷம் வரைக்கும்லாம் இருக்குது. ஸோ அதை பொறுத்து மாறும். ஸோ இதுல டர்ம் இன்சூரன்ஸ்ல நீங்க கட்டக்கூடிய ஒரு பிரீமியம் திருப்பி உங்களுக்கு கிடைக்காதுங்க. எவ்வளவு நாள் கட்டலாம்னா, பாலிசி டர்ம் 100 வருஷம் பாலிசி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 வயசு ஆகிற வரைக்கும் நீங்க அந்த பிரீமியம் கட்டிட்டே போகணும். எப்படி கட்டுறது? சம்பளத்து மூலமா தான் கட்டணும். இன்கேஸ் வெறும் டர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் வாங்கினீங்க, சேம் திங் தான் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் நீங்க கட்டிட்டே போறீங்க. ஏதாவது மருத்துவ ரீதியான ஏதாவது பிரச்சனை உண்டாயிடுச்சுன்றப்போ, உடல் ரீதியான பிரச்சனை இல்லதான் அந்த காப்பீடை யூஸ் பண்றீங்க, மருத்துவ காப்பீடு. அது வரைக்கும் மற்ற நேரங்கள்ல அந்த பணத்தை நீங்க மீண்டும் எடுக்க முடியாது, கிளைம் பண்ண முடியாது. ஓன்லி ஃபார் ஹாஸ்பிட்டலைசேஷன் தான் அதை யூஸ் பண்றீங்கன்ற ஒரு விஷயம். சரி, இப்போ 3வது நான் சொன்னேன் இந்த மணி பேக் பிளான். இதுல என்ன அப்படின்னா, இதான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு பிரீமியம் கட்டக்கூடிய ஒரு பிளானை வாங்கியிருக்கிறாரு ஒரு நபர். 20வது வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிரும். ஏன்னா 5 வருஷம் டெஃபர்மெண்ட் பீரியட், வெயிட்டிங் பீரியட் இருக்கு அந்த பாலிசியில அப்படின்றது ஒரு கணக்கு போட்டு பார்த்தா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்ன்றதை பார்க்கலாம். ஸோ என்ன பண்றாருன்னா, டர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் 25வது வருஷம்ல இருந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் அப்படின்றப்ப இந்த 3 பாலிசிஸ்ல அவங்க பணத்தை செலுத்திக்கிட்டே போறாரு. அதாவது சேலரி பணத்திலேயே டர்ம் இன்சூரன்ஸுக்கு பிரீமியம் கட்டுறாரு, ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு பிரீமியம் கட்டுறாரு, மணி பேக் பிளானுக்கும் பிரீமியம் கட்டிட்டே போறாரு. அவருக்கு 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மணி பேக் பிளான் என்ன ஆகுது, அதுக்கு பிரீமியம் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி பாக்குறப்போ 15 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு பாக்குறப்போ எவ்வளவு ஆகும்? 25 வயசு இருக்கக்கூடிய நபர் 10 வருஷத்துக்கு 35 ஆச்சு, 40 வருஷம். அவருக்கு 40 வருஷம் ஆன பிறகு இந்த பிரீமியம் கட்டுறது இந்த பிளான்ல நின்னுரும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மீதி இருக்கிறது அவங்களுடைய சம்பள பணத்துல தான் கட்டிட்டே போவார். அது எத்தனை வருஷம் வரைக்கும் கட்டுறாருன்னா, கிட்டத்தட்ட 20 வருஷம் வரைக்கும் அவர் கட்டிட்டே போவார். அதாவது அவர் 25வது வருஷத்துல பாலிசி வாங்கியிருக்கிறாரு. இது 20 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 வயசு வரைக்கும், அதாவது 35-45 இயர்ஸ் வரைக்குமே அவருக்கு 45 வயசு ஆகிற வரைக்கும் என்ன பண்றாரு, சொந்த சம்பளத்திலேயே அதை கட்டிட்டே போறாரு ஹெல்த் அண்ட் டர்ம் இன்சூரன்ஸுக்கான பிரீமியம் தொகையை. அப்போ 20 வருஷத்துக்கு பிறகு இந்த மணி பேக் பிளான் என்ன ஆகுது, ஒரு பணத்தை திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கும். எவ்வளவு வருஷத்துக்கு கொடுக்குது அப்படின்னா பாலிசி பொறுத்தது தான் இருக்கும். அதுல நிறைய ஸ்பெசிபிக்கான பார்ட்டிசிபேட்டிங் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் வரைக்கான பாலிசி இருக்கு, டியூரேஷன் இருக்கு, பாலிசியோட டேர்ம் இருக்கு. அதனால 100 வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டே கொடுக்கும் வருஷம். அந்த இன்கம் வந்திருக்கிற அந்த பணம் என்ன இருக்கு, அது 1010D கடியில டாக்ஸ் ஃப்ரீயான ஒரு இன்கமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பணம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பணத்தை என்ன பண்ணலாம்? ஸோ இதை அவங்க என்ன பண்ணலாம், ஹெல்த் அண்ட் டர்ம் இன்சூரன்ஸுக்கு அதோடைய பிரீமியம் தொகை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா,
அவங்களுடைய சேலரியில இருந்து என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த ஹெல்த் பிளான் என்ன இருக்கோ, அதே போலவே டர்ம் இன்சூரன்ஸ் பிளான் என்ன இருக்கோ, அது கான்ட்ரிபியூஷன் சேலரியில இருந்து போயிட்டு இருக்கிறது நின்னுரும். எப்போ அப்படின்னா அவங்களுக்கு 45 வருஷத்துக்கு அப்புறம். ஏன்னா அந்த மணி பேக் பிளான் என்ன அவர் வாங்கியிருந்தாரோ அந்த பணத்தை தான் இதுல செலுத்துறதுனால இந்த சேலரி அமௌண்ட் வந்து அவங்களுக்கு மிஞ்சும் அப்படின்ற ஒரு விஷயம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு திட்டமா இருக்கு பாருங்க. ஆனா நிறைய பேர் பண்ற தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து ரொம்ப லேட்டா வாங்கிடுறாங்க இந்த பிளான்ஸை. அப்படி இப்போ 45 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மணி பேக் வாங்கினாங்கன்னா, ஸோ இதே கான்செப்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு 65 வயசுக்கு அப்புறம் தான் இது கிடைக்கும். அப்படிங்கிறப்போ அவங்க கட்டக்கூடிய அந்த பிரீமியம் என்ன ஹெல்த் அண்ட் டர்ம் இருக்கோ, சம்பளத்துக்கு வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகும் வந்து அந்த பென்ஷன் பணம் உங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சுதான் இது ரெண்டுக்கும் உங்க பிரீமியம் கட்டிட்டே போற மாதிரி வரும். அதனாலதான் நிறைய பேர் பண்ற தப்பு, இந்த மணி பேக் பிளானை ரொம்ப லேட்டா வாங்குறாங்க, அல்லது இந்த மணி பேக் பிளானை ரொம்ப சீக்கிரமா வாங்கிட்டு ஹெல்த் அண்ட் டர்மை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அண்டர் இன்சூரன்ஸ் கிடைக்கும், அதாவது அண்டர் இன்சூர்ட் ஆயிடுறாங்க. இல்லைன்னா என்ன ஆயிடும்னா, இன்சூரன்ஸ் கவரே சரியா இல்லாம இருக்கிறதுனால, மருத்துவமனைக்கு அட்மிட் ஆனா ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கிறதுனால பிரச்சனைகள் உண்டாகலாம். ஒருவேளை டர்ம் இன்சூரன்ஸ் வாங்காம இருந்து உயிருக்கு ஏதாவது உயிர் எழுப்பு ஆயிடுச்சு அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா, குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய தொந்தரவா இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்கேஸ் ஆஃப் ஜாப் லாஸ் ஆச்சு, இல்லைன்னா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களே வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்னு கொடுத்துட்டாங்க விஆர்எஸ் மாதிரி அப்படின்னாலும் கூட, இந்த மணி பேக் பிளான் வச்சிருக்கிறதுனால அதை வந்து இதுக்கு யூஸ் பண்றதுனால பென்ஷன் பணத்தை மிச்சம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இது பண்ணாம இருக்கிறதுனால பென்ஷன் பணத்தையே எடுத்து மறுபடியும் கட்டுற மாதிரியாக வரும் அந்த இன்சூரன்ஸ் பிரீமியமை கவர் பண்றதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதனாலதான் மணி பேக் பிளானோடைய சிறப்பு அம்சங்கள் இதுதான் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய தகவல்கள் எதாவது இருந்தால் கமெண்டின் வழியாக தெரிவித்துக் கொள்ளலாம். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.